எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். மை நேம் இஸ் ரஞ்சினி. ஐ ஹேவ் 3 children. மை elder one has autism. 3 இயர்ஸாக இருந்தப்போ he was diagnosed with autism. அப்போ ஆட்டிசம்ங்கிற வார்த்தையே புதுசு. 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு தட் ஜேர்னி. அப்போ தான் புரிஞ்சிச்சு வாட் இஸ் ஆட்டிசம். ஆனால் ப்ராப்பராக கைட் பண்ண யாருமே இல்லை. அது ப்ரொஃபஷ்னல்ஸாக இருந்தாலும் சரி, டாக்டர்ஸ் எல்லோரும் என்ன இதோ பேசிடுவான், இன்டென்சிவ் தெரப்பி கொடுங்க சரியாயிரும் அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர அது ஒரு லைஃப் லாங் கண்டிஷன், அதுக்கு ப்ராப்பர் சப்போர்ட் வேணும், ப்ராப்பராக கைட் பண்ணலை. நெட்டில் பார்த்தா நெட்டில் வேறு மாதிரி, அது அதர் எக்ஸ்ட்ரீம். நெட்டை பார்த்தா ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்குது, ரொம்ப பயமுத்துற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு 4-5 இயர்ஸ் ஆச்சு வாட் ஆட்டிசம் இஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் அதர் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் எனக்கு வந்து ஐ ஹேட் அ வெரி சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட், சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. மை பேரண்ட்ஸ் வேர் சப்போர்ட்டிவ். எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் சன் டயக்னைஸ் பண்ணப்போ தான் செகண்ட் சன் வாஸ் பார்ன். அப்போ அவன் ஒரு நியூ பார்ன், இவன் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் டாட்லர். 2 பேரையுமே பேலன்ஸ் பண்ணி வளர்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐ வாஸ் ஃபினான்ஷியலி ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்பெண்ட் வெல். அப்போ பையனுக்கு எங்கே போகணும், என்ன பண்ணணும் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். டியூரிங் மை ஜேர்னி நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் எல்லாம் என்னென்னா, ஒன்று த தெரப்பிஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். இன்னொன்று கைட் பண்ண யாருமே ப்ராப்பராக இல்லை. அண்ட் மதர் நீட்ஸ் லாட்ஸ் ஆஃப் சப்போர்ட். ஃபேமிலி சைட்லேருந்து, ஹஸ்பண்ட் சைட்லேருந்து, அதர் பீப்புள்கிட்டேருந்து. ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் ப்ராப்பர் அக்செப்டன்ஸ் இல்லை. அட்மிஷன் கொடுக்குறதுக்கு நிறைய பேர் ரெடி இல்லை. அட்மிஷன் கொடுக்கணுன்னா டபுள் ட்ரிபிள் ஃபீஸ், அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ். இதெல்லாம் ஒரு 4-5 இயர்ஸ் ஜேர்னியில் நான் பார்த்தது. தென் ஒன்ஸ் என்னோட பையனை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் அகடமிக்ஸ் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் அவன் நல்லா மிங்கிள் ஆகட்டும், பேசட்டும் அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டேன். மை ஜேர்னி இஸ் திஸ் இன் ஷார்ட். அதுக்கப்புறம் மை சன் வாஸ் லிட்டில் பிட் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், ஓடிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வென் ஹி செட்டில் டவுன் எனக்கு வந்து ரொம்ப தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஐ வாண்டட் டு டூ சம்திங் பேக், ஏதாச்சும் பண்ணணும். அப்போ தான் ஐ ஸ்டார்டட் தி குரூப் வாய்ஸ். வி நேம்ட் இட் வாய்ஸ். ஏன்னா ஆர் சில்ட்ரன் ஆர் வாய்ஸ்லெஸ். அவங்களோட பிரச்சனை என்னென்னு அவங்களுக்கே தெரியாது ஃபஸ்ட்டு. ஸோ பேரண்ட்ஸ் வி ஹாவ் டு பி தேர் வாய்ஸ். அதுக்காக தான் வாய்ஸை நேம் பண்ணோம். வாய்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாய்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் ஃபார் இன்க்ளூஷன், கேர் அண்ட் எம்பவர்மெண்ட். ஏன்னா இன்க்ளூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஸ்பெஷல் சைல்டு, பட் தட் இஸ் நாட் ஹேப்பனிங். இன்க்ளூஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை தவிர ப்ராப்பர் இன்க்ளூஷன் எந்த ஸ்கூல்லையுமே நான் பார்க்கல. சொசைட்டிலையுமே இன்க்ளூஷன் இஸ் நீடட். எம்ப்ளாய்மெண்ட் கூட படிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு ஒரு டிகிரி வாங்கிடுறாங்க, பட் அவங்க ப்ராப்பர்லி பிளேஸ்டா, ப்ராப்பர்லி எம்ப்ளாய்டானா கிடையாது. போகிறாங்க, அந்த ஒர்க் பிளேஸ் செட் ஆகலை, ஒன்று ஒர்க் பிளேஸ் மாற்றிக்கிட்டே இருக்காங்க, இல்லைனா ஃபைனலி எதுவுமே செட் ஆகலை, வீட்டில் இருக்காங்க. இப்படி தான் ரியாலிட்டியில் இருக்குது. அண்ட் கேர், தீஸ் சில்ட்ரன் நீட் லாட் ஆஃப் கேர் அண்ட் எம்பவர்மெண்ட். இந்த குழந்தைங்களால் எல்லாமே முடியும், பட் ப்ராப்பர் சப்போர்ட் வேணும், ப்ராப்பர் எம்பவர்மெண்ட் வேணும், எல்லாமே முடியும். ஸோ ப்ராப்பர் எம்பவர்மெண்ட் இஸ் நீடட். அதனால தான் வாய்ஸ் நாங்கள் நேம் பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் குரூப். இந்த குரூப் ஏன் ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் வி ஆர் கனெக்டிங் ஃபேமிலிஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். எல்லாருமே தனித்தனியாக இருக்கும். இப்போது டிசபிலிட்டின்னு பார்த்தாலே ஒரு ஸ்ட்ரீட்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு, விஷுவலி இம்பேர்ட், ஸ்பீச் இம்பேர்ட், ஹியரிங் இம்பேர்ட், இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, ஃபிசிக்கலி சேலஞ்ச் நிறைய பேர் இருப்பாங்க. பட் வெளியே அவ்வளோவா தெரியல. நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க, வெளியவே விடலை. வெளியே கூட்டிகிட்டு வர்றவங்க ரொம்ப கம்மி. இன்னொன்று அவங்களோட ப்ராப்ளம்ஸ் யார்கிட்ட பேசுகிறது. ஃபர்ஸ்ட் வந்து வி நீட் பீப்புள் டு கனெக்ட். வி வாண்டட் டு கனெக்ட் ஃபேமிலிஸ். த நெக்ஸ்ட் திங் இஸ் சப்போர்ட் இன் எவ்ரி வே பாசிபிள். It can be anything. Many people are financially struggling, physically struggling. Physical struggle na, fathers are focused on working, mothers are taking care of the house, other child, older people and the special child. Mother is burdened. அப்போ we have volunteers to support us. Volunteers நிறைய பேர் இருக்காங்க. They are college students, school dropouts, college dropouts. They are not able to fit inside the normal society. Volunteers நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. They are also not able to mingle with the normal society. They connect with us. We have a good rapport. எங்களுக்கு என்ன தேவை? You come, spend time with the child, I can pay you. அந்த மாதிரி தான். They come happily, they play. Either they spend time ஆர் அவங்களோட டேலண்ட், டான்ஸாக இருக்கட்டும், ட்ராயிங்காக இருக்கட்டும், ப்ளேவாக இருக்கட்டும், எனிதிங். எங்களுக்கு என்ன தேவை த சைல்ட் ஷுட் நாட் பி என்கேஜ்ட் இன் டிவி, கேட்ஜெட்ஸ் ஆர் கம்ப்யூட்டர், லேப்டாப். இந்த பக்கம் போகாமல் எனிதிங் யூ ஸ்பெண்ட் டைம். அந்த மாதிரி வாலண்டியர்ஸாக கனெக்டட். We support in every way, be it financial or mothers need emotional support. எல்லாரும் நினைப்பாங்க குட் ஃபேமிலி இருந்தால் போதும்னு. அப்படி கிடையாது.
ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பேரண்ட்ஸ் சைல்டுக்குள்ளனா டாட்டருக்குள்ளனா அந்த ஜென்ரேஷன் கேப் இருக்குது. ஸோ வி நீட் எமோஷ்னல் சப்போர்ட். இது எங்கேருந்து கிடைக்குதுன்னா சப்போர்ட் குரூப். வி மதர்ஸ் ஆர் ஆல் கனெக்டட் டுகெதர். வி சப்போர்ட் இன் எவ்ரி வே, எமோஷ்னல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஃபிசிக்கல் சப்போர்ட், எனி கைண்ட் ஆஃப் சப்போர்ட். டிஸ்கஸிங் ப்ராப்ளம்ஸ். மெனி டைம்ஸ் மதர்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு தெரியும் நம்ம ப்ராப்ளமை யார்கிட்ட சொன்னாலுமே புரியாது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது, யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியாது. பட் வித்தின் ஆர் குரூப் அப்படி இல்லை. வி ஹேவ் தட் மாரல் சப்போர்ட். நம்ம பேசினா புரியும், நமக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும், அந்த சப்போர்ட் இருக்குது. அண்ட் அட்வொகேட்டிங் த ரைட்ஸ். ஒரு ஸ்பெஷல் சைல்டோட ப்ராப்ளம் நிறைய டைம் வாட் வி டூ இஸ், நம்ம ப்ராப்ளமை நம்ம பேசுகிறதே இல்லை. பட் யார் பேசுவா? குழந்தைக்கே அந்த பிரச்சனையே புரியல. முதல்ல எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னே தெரியல, அந்த அவுட்டர் வேர்ல்டோட கனெக்ட் ஆகியே த சைல்டு இஸ் ஸ்ட்ரகிளிங். அப்போ யார் பேசணும்? ஓன்லி பேரண்ட்ஸ். வி ஹேவ் டு டாக். நம்மளும் பேசுகிற மைண்ட் செட்டில் இருக்கோமா? நிறைய டைமில் கிடையாது. பட் நோ அதர் கோ, நம்ம மட்டும்தான் பேசியாகணும் நம்ம பிரச்சனையை. ஸோ அட்வொகேட்டிங் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு டு த சொசைட்டி. சொசைட்டின்னு சொல்கிறப்போ தி லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த சொசைட்டி, கோர் எலிமெண்ட் இஸ் தி ஃபேமிலி. நம்ம சொசைட்டின்னு வெளியே பார்க்குறோம். சொசைட்டி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஃப்ரம் தி ஃபேமிலி ஒன்லி சொசைட்டி இஸ் ஸ்டார்டிங். அண்ட் சொசைட்டியில் ஹூ இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெம்பர் பார்த்தா சைல்டு, அடுத்தது விமென், அடுத்தது மென். Men should support the women and women will take care of the child. Children are the future of the society. That is how the society should be there ideally. But how is the society now? Male dominated, needs of the men. இப்போ நம்ம ஃபேமிலிலே பார்த்தா ஃபஸ்ட்டு மென்னோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும், அடுத்து விமென், தென் கம்ஸ் தி சைல்டு. பட் அது எவ்வளோ ராங். அது நார்மல் சில்ட்ரனுக்கு எப்படியோ தெரியல, பட் ஸ்பெஷல் சைல்டுக்கு இட் டசன்ட் ஒர்க் அட் ஆல். ஆமாம் தானே சார்? ஃபார் அ ஸ்பெஷல் சைல்டு இட் டசன்ட் ஒர்க் அட் ஆல். ஸ்பெஷல் சைல்டுக்கு த சைல்டு இஸ் வெரி டிமாண்டிங். ஃபஸ்ட்டு அவங்களோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணால் தான் தி ஃபேமிலி வில் பி அட் பீஸ். அப்படி தான் இருக்குது. ஸ்பெஷல் சைல்டு எப்படின்னா காட் கிஃப்டட் சில்ட்ரன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மீனிங் எனக்கு தெரியல. நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, வாட் எவர் இஸ் ராங், தீஸ் சில்ட்ரன் கரெக்ட் அஸ். நம்ம அலாங் வித் தி சொசைட்டி, அலாங் வித் தி பீப்புள்னு மூவ் பண்ண ஆரம்பித்தா தீஸ் சில்ட்ரன் வில் புல் அஸ் பேக். அது கிடையாது, இதுதான் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி தே டீச்சர்ஸ் வாட் இஸ் லைஃப், ஹவு லைஃப் ஷுட் பி, மீனிங் ஆஃப் லைஃப் எல்லாமே வந்து தீஸ் சில்ட்ரன் டீச்சர்ஸ். அதனால தான் காட் கிஃப்டட் சில்ட்ரன்னு சொல்கிறாங்களோ என்னமோ. ஹூஎவர் இஸ் பிளெஸ்ட் வித் தீஸ் சில்ட்ரன், தே ஆர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஃபார் தி சொசைட்டி. இந்த சொசைட்டியில் ஒரு சேஞ்ச்னா எங்களால் தான் வருது, எங்கள் குழந்தைங்களால தான் வருது. ஏன்னா தே டிமாண்ட் தட். நாங்கள் நார்மலாக வளர்க்கவே முடியாது, நார்மல்ஸி எங்களுக்கு செட் ஆகாது. இந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வளர்க்குறப்போ எவ்ரி திங் இஸ் டர்னிங் அப்சைட் டவுன். அதுக்கான ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுத்தே ஆகணும். நான் எல்லாம் ரொம்ப ஷை டைப். நான் ஸ்கூல்லலாம் இப்படியெல்லாம் முன்னாடி வந்து பேசினதே இல்லை. வேறெவர் ஐ கோ, நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தோமா போனோமா அப்படி தான் இருப்பேன். பட் மை சைல்டு ஹஸ் சேஞ்ச் மீ. இப்போ கூட எனக்கு பப்ளிக் டாக் இஸ் ஃபியர்ஃபுல், பட் நோ அதர் கோ, பேசி ஆகணும் அப்படின்னு பேசுகிறோம். தீஸ் சில்ட்ரன் டிமாண்ட் தட் representing the issues to the government. சொன்ன மாதிரி தி சொசைட்டி ஃபர்ஸ்ட் சைல்டு, அப்புறம் மதர், அப்புறம் ஃபாதர். ஃபாதர் ஷுட் சப்போர்ட் தி மதர் அண்ட் மதர் வில் டூ வாட் இஸ் நீடட் ஃபார் தி சைல்டு. அப்படி தான் இருக்கணும். தட் இஸ் ஹவ் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஃபேமிலிஸ் ஆர் அலைன் நவ். அப்படி தான் இருக்குது. அண்ட் கம்மிங் டு தி சொசைட்டி, கனெக்டிங் டு தி சொசைட்டி. இப்போ கவர்மெண்ட்க்கெல்லாம் நம்ம இஷ்யூஸை ரெப்ரசென்ட் பண்ணோன்னா தேர் இஸ் அ பிரிட்ஜ், தேர் இஸ் அ கேப். எங்களோட இஷ்யூஸ் அதை கொண்டு போய் நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போனோம். தெர் இஸ் அ கேப். அப்போது பேரண்ட்ஸ் ஷுட் பி தி அட்வொகேட்ஸ், பேரண்ட்ஸ் ஷுட் பி எம்பவர்ட். அதுலேயும் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் ஆல் ஃபாதர்ஸ் ஆர் பிஹைண்ட் ஒர்க், மேக்கிங் மணி, ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துட்ருக்காங்க. தட் இஸ் நாட் ராங், ப்ராக்டிக்கலி அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ நோ அதர் கோ, வி மதர்ஸ் ஷுட் கம் அவுட். மதர்ஸ் நம்ம தான் வந்து சொசைட்டியில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். அண்ட் வாட் வி டூ, இந்த குரூப் ஆரம்பித்ததுலேருந்து வாட் வி டிட், ஈச் பேரண்ட், வி பேரண்ட்ஸ் ஆர் எஜுகேட்டட். நல்லா படிச்சிருக்கோம், நல்ல வேலைக்கு போயிட்டுருந்தோம். பட் நம்ம குழந்தையால் எல்லாத்தையும் விட்டுட்டோம். வேலையெல்லாம் விட்டாச்சு. ஃபுல் டைம் வி பிகேம் தி கேர்டேக்கர்ஸ் ஆஃப் தி சைல்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈச் பேரண்ட் கேன் கான்ட்ரிபியூட் தேர் டைம், தேர் டேலண்ட், எனி ஒர்க் பேஸ்ட் ஆன் தேர் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அவர் சில்ட்ரன். இப்போ சில பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஐ வாஸ் அ ட்ராயிங் டீச்சர், யூ கேன் டீச் ட்ராயிங். ஐ வாஸ் அ டான்ஸ் டீச்சர், யூ கேன் டீச் டான்ஸ். ஐ வாஸ் ஒர்க்கிங் as a சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்த மாதிரி வாட் எவர் தி மதர் கேன் டூ, தே கேன் ஸ்பெண்ட் டைம். அண்ட் ரெகுலர் அவுட்டிங்ஸ், இதுவும் நம்ம பண்ணுவோம். ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னா வி கான்ட் கனெக்ட் வித் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். உண்மை தானே? சொந்தக்காரங்களோடலாம் எங்கேயுமே வெளியே போக மாட்டோம். வி அவாய்ட் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய. இது நம்ம குழந்தை பின்னாடியே ஓடிட்டுருப்போம். எவ்ரிபடி வில் லாஃப் அட் அஸ். இந்த மாதிரிலாம் நிறைய அந்த சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது. அவுட்டிங்ஸ் கூட நம்ம நிறைய அவாய்ட் பண்ணிக்கிறது. வித்தின் ஆர் ஃபேமிலிஸ் வி பிளான் அண்ட் வி கோ.
கவுன்சிலிங் செஷன்ஸ். நிறைய டைம் டாக்டருக்கும் அவ்வளோ டைம் இருக்காது, நமக்கும் அவ்வளோ டைம் இருக்காது நமக்கு அதையெல்லாம் பேசி கேட்குறதுக்கு. அவங்க கொடுக்குற டைம் 1/2 hour to 45 minutes, அதுக்கும் தே சார்ஜ் 750 to 1000. நமக்கு அவ்வளோ டைம் இருக்காது. கவுன்சிலிங் செஷன்ஸ் என்னென்னா with senior parents, இதே ஜேர்னி தான் they have undergone and went. We talk with each other. Senior parents can guide junior parents. அந்த மாதிரி counseling sessions helps. And celebrating any success. ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒன்று பண்ணுறாங்கன்னா in our group, ஒரு சைல்டு ஒன்று பண்ணாலே எவ்ரிபடி we feel happy. அது சக்ஸஸ் ஆஃப் எவ்ரி சைல்டு மாதிரி தான் எவ்ரி மதர் ஃபீல்ஸ், எவ்ரி மதர் அண்ட் எவ்ரி ஃபாதர். ஏன்னா இப்போது ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்டுறான். இப்போ என் குழந்தை சைக்கிள் ஓட்ட ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னென்னா ஃபஸ்ட்டு அவனுக்கு பெடலில் கால் வைக்க தெரியாது, நான் தான் தள்ளணும். பெடலில் கால் வைக்கிறது அடுத்த ஸ்டெப்பு, அடுத்து ரிவர்ஸ் அவன் பெடல் பண்ணுவான், ஃப்ரண்ட் பெடல் பண்ணணும், இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். என் குழந்தை சைக்கிள் ஓட்டுறான்னா அது எனக்கு பெரிய விஷயம். பட் இதை நான் வெளியே சொன்னேன்னா என்ன பெரிய விஷயம், சைக்கிள் ஓட்டுறாங்க அவ்வளோதானே. பட் அது ஸ்பெஷல் மதருக்கு தான் தெரியும் சைக்கிள் ஓட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னொன்று சைக்கிளிங் எவ்வளோ குட் ஃபார் ஹெல்த்து. இப்போ நார்மலாக ஒரு குழந்தை தவழ்ற, இப்போ என் குழந்தைலாம் தவழல சின்ன வயசில், அப்படியே உட்காரக்கூட இல்லை, அப்படியே நடந்தால் அந்த மாதிரி எல்லாமே. அப்புறம் தெரப்பிக்கு போயிட்டு அவங்க தவழ்றதெல்லாம் பண்ணி, அதுக்கு பேர் என்ன மறந்துட்டேன், வாட் இஸ் தட் கால், கிராலிங், அதுக்கு பேரெல்லாம் இருக்குமே சம்திங் மறந்துச்சு. அது அந்த மாதிரியெல்லாம் தெரப்பியில் பண்ண வச்சு அப்புறம் அந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரோம். லைக் சைக்கிளிங் எவ்வளோ வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது சின்ன விஷயம், பட் நமக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அதில் எவ்வளோ இருக்குது, அந்த பாடி பேலன்ஸ் இருக்குது, அந்த ரைட் லெஃப்ட் கோஆர்டினேஷன், பிரெயின் க்ரோத் அவ்வளோ இருக்குது. டீப்பாக அது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறப்போ, அதுவும் சின்ன குழந்தைங்கிறப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சால் அந்த பிரெயின் ஃபங்க்ஷனிங் மாறும், தே கேன் கம் டு நியர் நார்மல் அப்படிங்கிறப்போ வி லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் வி டூ. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வெளியே யார்கிட்ட சொன்னாலுமே தே டோன்ட் என்கரேஜ் ஆர் அப்ரிஷியேட் ஆர் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்ன சின்ன விஷயம் நினைப்பாங்க. பட் வித் இன் ஆர் ஃபேமிலிஸ் வி அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சின்ன விஷயம்னா கூட வி என்கரேஜ் ஸோ மச். ஸோ ஸ்மால் திங்ஸ் மேட்டர் ஃபார் அஸ். அண்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ். இப்போ கூட இந்த கரோனா டைமில் கூட வீட்டில் கோவிட் யாருக்கும் அப்படின்னா குழந்தை எங்கே விட, இப்போ ஆஸ் அ ஃபேமிலி வி ஆர் சப்போர்ட்டிவ். Volunteers are there, other family members are there. இப்போ we are very much supportive. Initially I had that struggle. யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். Now we are a group. It is like an extended family. We all help each other. Now it is good. And what we have done so far, voice group ஆரம்பிச்சு 5 years ஆகுது. இந்த 5 yearsல 20 meetings போட்டிருக்கோம். For each meeting we invite professionals. It can be related to special needs world or advocates, journalist, psychologist. ஏன்னா நம்மளோட ஜேர்னி ஃபுல்லாக டாக்டர், தெரபிஸ்ட் இப்படியே போகும். ஸ்பெஷல் ஸ்கூல் இதை தாண்டி வென் ஐ ட்ராவல்டு அப்போ எனக்கு தோணுச்சு ஒரு சைக்காலஜிஸ்ட் இஸ் மிஸ்ஸிங். யாருமே சொல்லலை சைக்காலஜிஸ்ட். எங்கள் ஜேர்னி ஃபுல்லாக டாக்டர், தெரபிஸ்ட், ஸ்பெஷல் ஸ்கூல் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. தேர் வாஸ் அ கேப். Psychologist was not there, advocate was not there, journalists were not there, and connecting with the government, it is supporting, but there is a gap again. We are not connected with the government. Then I thought we needed proper connection. So I brought in disability rights activist. I invited an advocate, journalist, psychologist. Psychologists are very important. We underestimate psychologists, but they observe the society, they know everything, because everybody comes with problem. No, they know where is the problem, where to connect. So psychologists are very important. நம்ம குரூப்ல இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. Dhanapaniyan sir, Krishnamurthy sir, and everybody are selfless. Advocate Prabhakaran sir, நம்ம கேஸ் disability case எல்லாமே he doesn't charge. Advocate, he is a Supreme Court advocate. Like that I invited journalists. Journalists are also there, very selfless people. Journalists are also selfless people. Their duty is to correct the society. Wherever problem is there, they try their best to correct. And connecting with the government. For connecting with the government, these people are very much important. So I brought in everybody and I formed the voice group, and it is functioning very well for the past 5 years. These are the meeting photos so far what we have conducted. Next. And what our volunteers do. Volunteers are very important to our group, because not to blame the fathers. Fathers are busy earning and they are busy with their work. Mothers, we are struggling alone with the child. Fathers are ready to spend. எவ்வளோ வேணாலும் நீ செலவு பண்ணிக்கோ, பட் லீவ் மீ. Fathers are like that. ஸோ நமக்கு ஃபிசிக்கல் சப்போர்ட் அப்படின்னு வர்றப்போ வாலண்டியர்ஸ் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், college dropouts, those who are not able to study well,
And most importantly, these people are very good hearted people. They connect with us. என்னன்னா நிறைய டைம் எனக்கு தோணும், we don't need much educated people. They are sometimes greedy. அவங்களுக்கு next chances வந்தா they will leave everything and they will go. But these people are not like that. These people are, they connect with people. Once they get connected with a child, they won't leave and go. For money they don't go, for any other things they are not greedy. These college students and these boys are very good. Wherever I go, when I go to some colleges, wherever I get an opportunity, I go talk. Actually, I'm very shy, but I have no other chance. On the opportunity miss pannakoodadhu nu solittu I go talk. Like this, we have a group, we need volunteers. I talk and I got many contacts and I have many volunteers. They come to our meetings, and volunteers are very important people. Without volunteers, I can't conduct any meeting, because we plan activities. Because the mother can't leave the child at home and come. அதுக்காகவே நிறைய பேர் வரமாட்டாங்க. Many mothers don't come to meetings. So I call them, you bring your children also, we'll have volunteers to look after. They bring their child and we make them to play, we plan activities and volunteers take care. Volunteers are very important people in voice group. Next. That's all. This is all about voice, what we did so far. Now the next thing, now what we are doing is KNSoft Technologies. We are connecting with KNSoft Technologies, and KNSoft is providing work opportunities. And we have started with one project, data entry. Data entry is going on well. The next project also we have GIS mapping, Google Maps. This is a new venture and this is the beginning. And I hope this goes on very well, and we include many parents into this. And we mothers are educated, we were working, and for the child we left our jobs and we are full-time mothers, and now our child is little bit okay, but we are not able to go and work anywhere. KNSoft, to our convenience, we are working, we are provided a platform, we are given work, and we are planning and we are executing it as per our wish. And everybody are from voice, right from volunteers. Varlakshmi has two regular children, normal children. She is helping as a volunteer, and we have many boys. Santosh, Rafi, they are coming on the way. They are all helping at the back end. Satish, Kadir, they are all, because getting work from a special adult is little difficult. We have to cross check, we have to guide them. Whatever files they do, we check and we connect, we pair with them, and we are checking and we are doing it. And this opportunity is a very golden opportunity to us, and this is what we are expecting from everybody, from everyone in the society, from every company. Let us be a role model and let us be an example and seeing us, because we can't employ everybody in the society. We are just one company, we are giving employment to 10 special adults. Let us be a role model, and seeing us, let all companies come forward and take people. Because for special adults we have very limited opportunity, and the society, they underestimate also. They give jobs in what, bakery, baking or soap making. Very limited opportunities our children have, but our children are more, they are more talented, they can do, but the society underestimates our children. Once they are given a opportunity and the proper support, both should be there. Proper support we are getting it from voice volunteers group. Proper opportunity, if many companies are giving, we can grow together. And this is about KNSoft and our new this thing. And I should tell this, parents are very important. With their blessings, we are doing all this. Ready? Okarenga. And we are future parents. We should learn from our parents. But we should understand them. And we all grow big. We are doing many things, but still, அந்த moral values instill பண்றது parents மட்டும்தான். சின்ன வயசுல அவங்க வளர்க்கறதுல தான் நம்ம எவ்வளோ பெருசானாலும், எவ்வளோ பெரிய ஆளுனாலும், எங்க இருந்தாலும், என்ன பண்ணாலும், our parents upbringing only will make us think about moral values and do something back to the society. I should thank our parents for bringing up like this. Thank you, ma'am.
Okay, next I would like to thank Dashrath sir and give him the opportunity to address our group. Come sir. Thanks to being part of the KNSR. So myself is Dashrath. So I have a good experience in the IT industry. So I worked around 17 years in IT industry. I started KNSoft Technologies in 2020 January 1st. So with my parents, the K stands for Koteshwara. Uh, no, the meaning of KN is K stands for Koteshwara, N stands for Nagendrama. So they are my parents. So I respected my parents and I started company with their names. Okay. So we started in 2020 January 1st. So after that, because of pandemic, so we are not in the market, so we are not getting the projects. But recently in August onwards, we are getting the projects, and so we found the people in Vizag and Chennai. So because of Ranjini, we got a good group where Voice is supporting us a lot. So I really appreciate the support from the Voice, and I heartfully thankful to the Voice group and the special children and the special parents so who are supporting us for our organization. So we'll continue the same rapport. So we'll grow better. Okay. So we'll work well with a good quality of work with a different clients. So I'm expecting you people to prove that and do that. Okay. So prove we are we have a gene. So we are the dynamic people in the society. So where we can do the things. Okay. So that way we can work it out and we can make the progress in so not even speaking by doing the work. So we can prove ourselves. So we are the best in the society. So because we are disabled by our people or by society, but we will prove that. So we have a capacity to do the things. So we have a lot of energy to achieve the goals. So this is the opportunity. So where we have to prove ourselves. So let us continue to prove ourselves. So let us grow together. Okay. But I really appreciate your support and your work, whatever you are doing. Thank you. Try to do more better. Okay. So we'll get a good name. So we are best in the organization. So this may be a moral for the society. So this we are going in an innovative way. So where we are giving the opportunity to the special people, special mothers. So some of the companies will also come like this, and they will also provide us the opportunity. Okay. Thank you all. Thank you very much. చాలా చక్కగా చేస్తున్నారు. చక్కగా చేసుకొని డెవలప్ చేసుకుంటే మీకు చాలా మంచిది. ఈ మన కంపెనీని బాగా డెవలప్ చేసుకోవాలి. మీరు చక్కగా ఉండాలి. ఇది చాలా అద్భుతమైనగా మనకు అనుకూలంగా చేసుకుంటే ఎంత బాగా చేసుకుంటే అంత బాగా వచ్చింది. అందరూ కూడా చక్కగా మన పేరు తెచ్చేది చేసుకోవాలి. బాగా చేసుకోవాలి, బాగా డెవలప్ అవ్వాలండి. మీరు సక్రంగా మీ వల్ల మీదే దయ డెవలప్ చేయండి. நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக எல்லாம் நடக்கும். திஸ் இஸ் வரலக்ஷ்மி. எல்லாரும் குரூப்பில் தான் பார்த்துருப்போம், நேரில் இப்போ தான் பார்க்குறீங்க. ஷீ இஸ் வரலக்ஷ்மி. ஆக்சுவலி வரலக்ஷ்மி ஓகேம்மா. ஷீ டசன்ட் ஹேவ் ஸ்பெஷல் சைல்டு அண்ட் ஆல். நாங்கள் பேஸ்கெட் பால் கிரவுண்டில் ஃப்ரெண்ட்ஸ். இசைமாறன், ஹர் சன் இஸ் அ பேஸ்கெட் பால் பிளேயர். ஐ டேக் மை சன் டு பேஸ்கெட் பால். அப்படி தான் நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இனிஷியலி வென் ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு மேனேஜ் தி குரூப், ஷி கேம் ஃபார்வர்ட். அவங்களே வந்து ஷி ஜம்ப்ட் இன் டு அண்ட் ஷி ஹெல்ப் மீ. அப்படி ஆரம்பிச்சது தான். அண்ட் டோட்டலி ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தி குரூப் நவ். இவங்களோட எனக்கு இந்த மாதிரி வாலண்டியர்ஸ், இந்த மாதிரி நார்மல் பீப்புள், ஏன்னா வி ஹாவ் ஸ்பெஷல் சில்ட்ரன், வி ஆர் டைட்லி பேக்ட் வித் அ சில்ட்ரன், வி நீட் சப்போர்ட் ஆஃப் அதர்ஸ் ஆல்சோ. இது வந்து அவங்களுக்குமே ஒரு கிரேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. வி நீட் சப்போர்ட் ஆஃப் சச் பீப்புள் இன் திஸ் சொசைட்டி. ஸோ ஐ ஷுட் தேங்க் வரலக்ஷ்மி ஃபார் கம்மிங் ஃபார்வர்ட் அண்ட் ஹெல்பிங் மீ. ஆக்சுவலி நீங்கள் உங்களை பற்றி சொல்லியிருக்கா. குட் ஈவினிங் எவ்ரி. ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அப்படின்ட்டு
ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் எப்படியுமே நான் தனியாக பார்த்ததில்ல. நம்ம பசங்க மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன். அதனால தான் எனக்கு அவங்களும் நான் சொசைட்டியில் ஒரு நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்ட்டு தான் எனக்கு திங்கிங். ஏன்னா அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, எவ்வளோ சஃபர் பண்ணுறாங்கன்ட்டு நான் பார்த்துருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அவங்களால எல்லாம் பண்ண முடியும். பட் அது நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம கூட இருந்தான்னா அவங்களுக்கு நிறைய இது இருக்கும். ரஞ்சினி மேம் இல்லைன்னா நாங்கள் இல்லை, ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி இல்லை. அவங்க எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு அவங்க எனக்கு ஒரு செகண்ட் லைஃப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ஸ் குரூப் இல்லைன்னு நான் இல்லை, அந்த மாதிரி தான் எனக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு காட் கிஃப்ட் தான் எனக்கு. அதனால அவங்களுக்காக என்னால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ, எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இதில் எல்லாருமே மேக்ஸிமம் வாய்ஸ் குரூப் பண்ணுறது லேடிஸ், எல்லாருமே லேடிஸ். நிறைய நம்ம கஷ்டப்படுறோம், நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணுறோம். நம்மளால முடியும், எல்லாருக்கும் திறமை இருக்குது. பட் நம்மளை ப்ரூவ் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கு இல்லை. அது ஸ்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்ம எல்லோரும் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை தான் எனக்கும். தப்பு பண்ணுறோமோ, என்ன சொல்கிறது, நல்லது பண்ணுறோமோ இல்லை கரெக்டாக பண்ணுறோமோ எதுவும் இல்லை, விஷயம் பண்ணணும், அவ்வளோதான். தப்பு பண்ணால் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான். அதை கரெக்ட் பண்ணிவிட்டு முன்னுக்கு போகணும், அவ்வளோதான். என்னால் முடிகிற வரலே ஃபுல் சப்போர்ட் எப்போவுமே எல்லாருக்குமே இருக்கும். தேங்க்யூ எவ்ரிவன். మాకు ఈ ఆపర్చునిటీ దొరికినందుకు చాలా సంతోషంగా ఉంది. ఇక్కడ చాలామంది మేము కష్టపడుతున్నాం ఫ్యామిలీస్గా. చాలామంది మేము కష్టపడే ఫ్యామిలీనే. ఇది గ్రూప్ అంటే నాదే. దశరథ్ సార్ మూలంగా మాకు ఈ పెద్ద ఆపర్చునిటీ దొరికింది. కాబట్టి మా వల్ల ఎంత మేము వర్కౌట్ చేయాలో అంత వర్కౌట్ చేస్తాం. ఎందుకంటే ఆ ఫ్రీడమ్ మాకు ఆయన ఇచ్చారు. ఇది మీ కంపెనీ, మీరు చూసుకోండి. ఏంటంటే యాజ్ ఎండీగా ఆయన ఏది ట్రీట్ చేసింది లేదు మమ్మల్ని. నువ్వు చేయి, నీ వల్ల అవుద్ది, నీ కంపెనీ అని చెప్తున్నారు. అది మా ఫ్రీడమ్ ఇచ్చి అది మాకు చాలా హ్యాపీగా ఉంది. మా ఇష్టానికి చేయడానికి ఎంప్లాయీ చెప్పింది చేయాలి. ఇక్కడ అలాంటిది ఏమీ కాదు. ரஞ்சினி என்னோட காலேஜ் மேட். நாங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கனெக்ட் ஆகிருக்கோம், நேரில் கூட பார்த்ததில்ல. ஆஃப்டர் காலேஜ்க்கு அப்புறம் இப்போ தான் நான் மீட் பண்ணுறேன். so many years I am meeting Ranjini today only. Yes, 2007 batch, right? இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன் நான், அம்பத்தூரில். பட் இருந்தும் எங்களுக்கு மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது கிடையாது. ஸோ இந்த மாதிரி குரூப்பில் இருக்கும்போது ஒரு முறை மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி வாய்ஸ் குரூப்பில் டேட்டா என்ட்ரி ஜாப் இருக்குது, வீட்டில் சும்மா இருக்கிறீங்க, பண்ணுறீங்களா அப்படின்ட்டுன்னு. ஆஸ் ஸ்பெஷல் சைல்ட்ஸ் எனக்கு நார்மல் சைல்டு தான், பட் என் சிஸ்டருக்கு ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க. ஸோ அது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது எனக்கு தெரியும். சரி, நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். சரி, நம்ம பண்ணலான்னு. நான் என்னோடய ஒர்க்கு விட்டேன்னா எனக்கு ப்ரீமெச்சூர் பேபி, ஃபஸ்ட் பேபி. ஸோ என் பையனுக்காக நான் ஃபுல் டைம் அவனை கேர் பண்ணுறதுலேயே ஒரு 3-4 இயர்ஸ் நான் ஃபுல்லாக அவனை கேர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா எல்லாமே ஸ்லோ. இப்போ மற்ற பசங்க பண்ணுறதெல்லாம் இவன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ உட்காரதுன்னு பார்த்தீங்கன்னா 5 மந்த்ஸில் ஒரு பேபி உட்காருதுன்னா இவன் 7 மந்த்ஸில் தான் உட்காந்தான். ஸோ அந்த மாதிரி ப்ரீமெச்சூர் பேபின்றதுனால ரொம்ப கேர் எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ படித்தும் நம்ம வேலைக்கு போகலையே, அப்படி குழந்த வீடு இப்படியே 4-5 வருஷம் ஓடிச்சு. ஸோ இப்போ 2வது குழந்த இருக்கான், அவன் நார்மல் பேபி தான். பட் இப்போது ஓகே, பரவாயில்ல, நம்ம ஏதாச்சும் பண்ணோம். பட் நம்ம பண்ணணும், நம்ம ஏதாச்சும் சாதிக்கணுன்ற எண்ணம் மனசில் இருக்குது. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. ஏன்னா லாங் கேப் ஆயிடுச்சு. கரியர் கேப் வந்தாலே யாரும் கம்பெனிஸில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டேட்டா என்ட்ரி ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டாக இல்லாமல் ஒரு டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு ஒரு கிரேட் பிளாட்ஃபார்மாக தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இது எப்படி சொல்கிறது, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஓகே, நம்மளாலையும் ஏதாச்சும் பண்ண முடியும் வீட்டில் இருந்து. நம்மளால் முடிஞ்ச நம்ம இங்கே குரூப்பில் யாருமே காசு பார்க்கல, ஒரு சப்போர்ட்டிவ். ஸோ நம்மளாலையும் ஏதாச்சும் பண்ண முடியும், நம்ம ஃபேமிலிக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ண முடியும். அது ஒரு சின்ன பைசாவாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்சதுன்னு பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தசரத் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததற்கு நான் உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ என்ன மாதிரி நிறைய லேடிஸ் இதில் பெனிஃபிட் ஆவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது.
நம்ம பண்ணுவோம், சக்சீட் ஆகும். தசரத் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுத்ததுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம லேடிஸ் எல்லாருமா சேர்ந்து ப்ரூவ் பண்ணி காமிப்போம் இந்த சொசைட்டிக்கு. தேங்க்யூ. சுதா சுதா ஆஷா இல்லை ஆஷா பேசியே ஆகணும். இல்லை ஸ்பெஷல் சைல்டு மதர், ஆஸ் அ ஸ்பெஷல் சைல்டு மதர். சரண்யா ஸ்பெஷல் சைல்டு மதரை மனசு இருக்கிறதெல்லாம் கொட்டிடுவேன். அப்புறம் அழுதவும் அழுவோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஆஷா கோடம்பாக்கம்லேருந்து வரேன். இல்லை வேண்டாம். என் பேர் ஆஷா, நான் கோடம்பாக்கம்லேருந்து வரேன். ஆக்சுவலி வந்து இந்த வாய்ஸ் குரூப்புன்றது எனக்கு என்னன்னு தெரியாமையே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து என் பேபி வந்து வயிற்றில் இருக்கும் போது என்ன ப்ராப்ளம்ன்றதே எனக்கு தெரியாமையே குழந்தை வந்துட்டான். ஸோ எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது தான் சொன்னாங்க, இன் ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் வரும் வராது அப்படின்ட்டு. என்னாச்சுன்னு தெரியல, பட் ஆனால் எங்கள் லைஃப்பில் அது வந்துடுச்சு. ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 8 இயர்ஸாக வந்து எனக்கு யாரும் எந்த ஹெல்ப்புமே கிடையாது. ஒரு கவர்மெண்ட் இதில் போனால் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பேபி வந்து மென்டலி நல்லா இருக்கா, பட் ஆனால் ஃபிசிக்கலாக உங்கள் ப்ராப்ளம் இருக்குது. பட் ஆனால் அந்த நாங்கள் வீட்டில் எப்படி ஃபேஸ் பண்ணுறோன்றது தான் எங்கள் மேட்ரு. என்ன மாதிரி குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது. பட் ஆனால் நாங்கள் ஒரு வேலைக்கு ஒரு இன்டர்வியூ போனால், இந்த குழந்தைய விட்டுட்டு நீங்கள் எப்படி வருவீங்க, உங்களால் முடியுமா அப்படின்ற கொஷின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுது. யாரையும் நம்பி ஒரு குழந்தைய விட்டு போக முடியாத சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் குரூப்புன்றது எனக்கு எப்படி நான் போய் அதில் ஜாயின் ஆனேன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ரஞ்சனி மேம்லாம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பார்த்துருந்தேன்னா எனக்கு பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்குமோ என்னவோ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி தான் நான் பார்த்துருக்கேனே. அதுக்கப்புறம் வேலை ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரியும் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் கிடைக்குமான்றது நடுவில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. பட் ஆனால் அதை வந்து நடத்தி காமிச்சிட்டாங்க, எல்லா பேரண்ட்டுக்கும் இருக்குது அப்படின்றது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது, தசரத் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன மாதிரி எத்தனை பேரண்ட்ஸ் வந்து வெளியே போகாமல் அந்த சில்ட்ரன்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு உழைச்சிட்டே இருக்கணும்ன்ட்டு அவங்கவுங்க லைஃப்பை வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு 4 செவத்துக்குள்ள அடக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ நிறையா பேரண்ட் இன்னும் இருந்துடு. என்னை சுற்றி இன்னும் கூட நிறையா இருக்காங்க பேரண்ட். அவங்க சொல்ல முடியாத சுச்சுவேஷன் எங்களுக்குள்ளே நாங்கள் தான் ஷேர் பண்ணிகிட்டே ஃபோனில் ஒவ்வொரு நேரம் ஃபோனில் ஷேர் பண்ணிவிட்டு அவங்க அழுதுகிட்டு நாங்கள் அழுதுகிட்டு மேக்ஸிமம் ஒரு 10 இயர்ஸாக நாங்கள் எங்கள் லைஃபே அழையில தான். இப்போவும் எங்கள் லைஃப் அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் எதையும் எங்களால் எமோஷ்னலாக சொல்ல முடியல. அது வந்து சிரிப்பாங்க, இப்படி தானே உங்கள் குழந்தை இருக்குது, ஒன்றும் இல்லை, இதை விட கம்பேர் ஒன்றும் இல்லை. என் குழந்தைக்கு ஒரு ஸ்ப்ளிண்ட் வாங்கிறதுக்காக குழந்தைய கூட்டு போனால், இங்கே பாருங்கள் 100 குழந்தைல உங்கள் குழந்தை இப்படியாவது எடுத்து ஸ்டெப்பு ஃபார்வர்ட் பண்ணுறாலே அதை நீங்கள் சந்தோஷம் பண்ணுமே. ஆனால் அந்த சுச்சுவேஷன் தெரியுதா, வீட்டில் நாங்கள் எவ்வளோ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். என் குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 10 முறை ஃபிட்ஸ் வரும், விழுவா, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவா. இதெல்லாம் வந்து வெளியே சொன்னால் பார்க்கறதுக்கு உங்கள் பொண்ணு நல்லா இருக்கா, ஓகே ஒன்றும் இது பண்ணாதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. பட் ஆனால் அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அந்த அனுபவிக்கிற வலி வேதனை. ஸோ இப்போ இந்த வேலை கிடச்சுனா என்னால் 2000 ரூபாவது என்னால் கெயின் பண்ண முடியுது இல்லை, அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குல்ல. இப்போ இங்கே ஒரு ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து என் ஹஸ்பண்டுன்னு இதுவாக சொல்லலை, அவர் எனக்கு ஃபுல் சப்போர்ட் தான். நான் எங்கே போனாலும் எழுப்புக்கெல்லாம் என் கூட வந்துக்கிட்டே இருக்கிற ஹஸ்பண்ட் தான் எனக்கு கிடச்சிருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பண்ண முடியும் உன்னால், இதை வச்சுட்டு நீ பண்ணு நான் இன்றைக்கி என்னாலே சம்பாதிக்க முடியுன்ற நம்ம பேசுகிறோம்ல அங்கே நின்றுட்டு, அந்த ஒரு இது நமக்கு கெத்து இருக்குல்ல. நான் எனக்கு சேலரி வந்தோடனே நான் ரஞ்சினி மேம்க்கு இதுதான் நான் மெசேஜே போட்டேன், மேம் எங்களாலே ஏர்ன் பண்ண முடியும் மேம் வீட்டில் இருந்துக்கிட்டு, அந்த இது எங்களுக்கு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றது தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் டைம் இருக்குமான்றதுன்னு தெரியல. நிறைய பேரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும்னா குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸு வரலட்சுமி மேம் என்ன ஒன்று கேட்ட ஐடி தான் மேம் வந்து பேர் வந்து கொடுக்க மாட்றாங்க, அதுதான் பிரச்சனை எங்களுக்கு. வரலட்சுமி மேம், மற்றபடி பொண்ணுன்றவங்க கௌசல்யா தெரியல எனக்கு, சில பேர் மட்டும்தான் என்ன எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. எல்லோரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, சூப்பர். ஆனால் நல்ல ஒரு அட்மாஸ்பியர் எங்கள் இந்த குரூப்பில் போயிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்படி இப்படி கொஞ்சம் திட்டு வாங்கிக்கிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டு எல்லோரும் ஜாலியாக இருந்துக்கிட்டு ஓட்டிகிட்ருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் தசரத் சாருக்கு, வர்மா சார், அப்புறம் வேறு யார், தினேஷ் சார், எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ரஞ்சனி மேமுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சார் விட்டுட்டீங்களே, எனக்கு பேர் தெரியல மேம், எனக்கு சில பேர் தான் என் மைண்டில் இருக்குது. ஓகே, தேங்க்யூப்பா. பேசுகிறீங்க.
சொல்லுப்பா. சுதா, சும்மா அவங்க just ஒரு introduction. சும்மா எல்லாருக்கும் குட் ஈவினிங். என்னோட நேம் சுதா. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சுன்னா, என்னோடய ஃப்ரெண்டு பவானின்றவங்க மூலமாக வந்துச்சு. அவள் வந்து ஒரு டிசபிலிட்டி, அவங்க இந்த குரூப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மூலமாக தான் எனக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஒர்க் போகல. நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ரொம்ப வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லாததுனால போகவே இல்லை. அப்படியே இதாகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணலான்னா அவங்க சொன்ன மாதிரி தான் எங்கேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன்னா பிரேக் ஆகிடுச்சு, ரொம்ப வருஷம் முன்னாடி போனதுனால பிரேக் ஆனதுனால எங்கேயுமே கிடைக்கல. அப்போ எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ கம்மியாக சம்பாதிச்சாலும் நம்ம சம்பாதிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரஞ்சினி மேம்க்கு, அப்புறம் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருக்கும், தசரத் சாருக்கு, தினேஷ் சாருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். என்னோட நேம் சரண்யா. நான் ஃபஸ்ட்டு இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணேன் என்னோட சிஸ்டர் இன் லா மூலியமாக தான். அவங்களுக்கு ஸ்பெஷல் சைல்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் நான் லெஃப்ட் ஆகிட்டேன். இப்போ என்னோடய சிஸ்டர் இந்த குரூப்பில் இருக்காங்க. அவங்க மூலியமாக தான் நான் வந்தேன். எனக்கும் அதே மாதிரி தான் ஒர்க் வந்து நான் போன இடத்துலலாம் எனக்கு ஒர்க் இல்லை. அதனால ரொம்ப ஃபேமிலி சுச்சுவேஷனும் ரொம்ப இதுவாகிடுச்சு, ஃபினான்ஷியலாகவும் இதுவாகிடுச்சு. இந்த வேலை கிடச்சி ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் இருந்து என்னாலையும் ஏதாவது ஒன்று பண்ண முடியும் என் ஃபேமிலிக்காக, அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் இந்த குரூப்புக்கும் தேங்க்யூ. உங்களுக்கு தேங்க்யூ மேம். என் நேம் பார்கவி. நான் வந்து ஆஷாவோட ரிலேஷனு. அவங்களுக்கு ஸ்பெஷல் சைல்டு அவங்க மூலயமா எனக்கு தெரிஞ்சுது. ஸோ பிஃபோர் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேமிலி சுச்சுவேஷனால் ஒர்க் பண்ண முடியல. இப்போ தான் ஒரு 1 month ஆகுது ஜாயின் பண்ணி. பசங்களை பார்த்துட்டு வீட்டில் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக செய்ய முடியுது. என்னாலே கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ். பிரவீனோட சிஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய நேம் வந்து ராமலக்ஷ்மி. நான் தூத்துக்குடியிலேருந்து வரேன். அவங்க ரஞ்சினி மேடத்தோட ரிலேஷன். நான் இந்த குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, விநாயக் பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரியும். அவனோட ஸ்பெஷல் சில்ட்ரன் எப்படி இருப்பாங்க, இவங்க எவ்வளோ சஃபர் ஆகிறாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். இவங்க குரூப் ஆரம்பித்தப்போ எனக்கு என்னென்னா, நான் எல்ஐசி ஏஜெண்ட்டாகவும் இருக்கிறேன். நிறைய பேர் வந்து எல்ஐசி பற்றி கேட்பாங்க, ஆனால் பெருசாக ஒன்றும் ஒரு ஐடியா இருக்காது. ஆனால் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து எப்படி கொடுக்கலான்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. ரஞ்சினி மேடம் வந்துட்டு அதை எப்படி கொடுக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியாக்காக அவங்களோட வாய்ஸ் குரூப்பில் வந்து ஒரு 2 வீடியோ நான் போட்டிருக்கிறேன். எல்ஐசின்னு மட்டும் இல்லாமல் எனக்கு என்னென்னா, சரி இவங்களுக்கும் நம்ம ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாக்காக நான் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு. சார் மூலமாக நல்ல ஓகே. தேங்க்யூ. நானே ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். நிறைய இடத்துல நான் பேச மாட்டேன். ஏன்னா பேச ஆரம்பித்தா அழுக தான் வரும். ஏன்னா தீஸ் எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஓன்லி பீப்புள் ஹேவ் டு ஃபீல். இதை ஃபீல் பண்ணி அவங்களுக்கு ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தே அண்டர்ஸ்டாண்ட். வைஷாலி. உன்னோட பேர் வைஷாலி. அப்புறம் பேபி மிஸ் கூப்பிடுவோமா? நெக்ஸ்ட்டு பேபி மிஸ் கூப்பிடணும். பேபி மிஸ் எப்படின்னா, ஷி பிகேம் லைக் அ ஃபேமிலி மெம்பர். நிஜமா ஷி பிகேம் லைக் அ ஃபேமிலி மெம்பர். வீக்கெண்ட்ஸ் வருவாங்க. ஷீ இஸ் அ ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஸ்பெஷல் ஸ்கூலில். வீக்கெண்ட்ஸ் வராங்க. என் பையன் ஃபஸ்ட்டு பேசுவானானே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. பேச ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் எழுதுவானா, படிப்பானா, ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னால் அந்த எஃபர்ட்டும் போட முடியல. நம்மளோட மைண்ட் செட் வந்து உட்கார்ந்து படிக்க வைக்க நமக்கு அந்த ஸ்டெப்ஸும் தெரியல. நம்ம எடுத்ததும் ஏன்டா உனக்கு புரியல இப்படி தான் தோணுது. பட் இதுலேயே இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரு ஸ்பெஷல் சைல்டாலேயும் எழுத படிக்கிற அளவுக்கு கொண்டு வர முடியும். அதுக்குன்னு ஒரு எஜுகேஷன் இருக்குது. அவங்களாம் அதுக்கு படிச்சிருக்காங்க. அவங்களால ட்ரெயின் பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ஒரு இது காம்ப்ளெக்ஸ்னா நெக்ஸ்ட்டு சிம்பிளர் ஸ்டெப் அப்படியே ரொம்ப பிரேக் பண்ணி ஃப்ரம் தி பேசிக்ஸ் சொல்லித்தர முடியும். இது எல்லாமே வந்து பேபி மிஸ் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். பேபி மிஸ் விநாயகுக்கு வராங்க, வீக்கெண்ட் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ என் பையன் அழகாக எழுதுறான், படிக்கிறான். இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, அவனாலையும் ஒரு டிகிரி வாங்க முடியும், அவனாலையும் படிக்க முடியும். இப்போ ஆஸ் அ மதர் நம்மளோட வேலை என்னென்னா, கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரியேட்டிங் இன்க்ளூஷன். நார்மல் சொசைட்டியில் நம்ம குழந்தைங்கள மர்ஜ் பண்ணுறது நம்மளோட ஒர்க். பேபி மிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க விநாயகோட லைஃப்பில். தேங்க்யூ.
மிஸ் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி ஃபேமிலி மெம்பர். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஏர்லி சைல்டு ஸ்பெஷல் எஜுகேட்டர். நான் வந்து 98ல் எங்கள் ஆடிக்கு வந்தேன். இப்போ சிஸ்டரோடு இருக்கேன். எனக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் நான் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் இருக்கேன். இந்த ட்ரைனிங் போனேன், நிறைய குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 9 months பேபி எடுத்து ஹேண்டில் பண்ணேன். ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சி. அவங்க தாத்தா பாட்டி தான் ஸ்கூலுக்கு கூட்டுட்டு வருவாங்க. ரொம்ப சப்போர்ட். அவங்க வந்தாங்கனாலே அவங்கள கவுன்சிலிங், ஒரு பேரண்ட்டை வந்து நான் அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்போம். என்ன இன்சிடெண்ட்டு எங்களுக்கு பேசுறதுக்கே டைம் கரெக்டாக ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுவேன். டெய்லி வந்து ஸ்கூலுக்கு வரும்போது அழுதுகிட்டே வருவாங்க. 9 months பேபி, ஹை கான்டாக்டே கிடையாது. அப்புறம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்லா இப்போ வந்து சூரப்பட்டில் இருக்கான். நான் என்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து பர்த்டேக்கு மட்டும் யாரும் விஷ் பண்ண வந்து நான் மறக்கவே மாட்டேன். கண்டிப்பாக அவங்கள எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிவிடுவேன். அந்த குழந்த பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மிஸ் வீட்டுக்கு வாங்க, ஏன்னா 9 months பேபி ஸ்கூலுக்கு வரும்போது ஐ கான்டாக்டே கிடையாது. இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் கூட பார்க்க மாட்டோம். இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு இப்போ சூரப்பட்டில் இருக்கான். இந்த மாதிரி நிறைய சைல்டு வந்து நான் வந்து அசஸ் பண்ணியிருக்கேன், இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன். அது வந்து நான் சொல்லக்கூடாது, பேரண்ட்ஸ் மூலியமாக தான் சொல்லணும். இவங்களை எப்படி எனக்கு ரஞ்சனி தெரியும்னா, நாங்கள் வந்து இங்கே நுங்கம்பாக்கத்தில் ஒரு 10 days கேம்ப் போட்டோம். அதில் வரும்போது பேரண்ட்ஸ், ஒரு சுபாஷினி ஒரு பேரண்ட்டு, அப்போ ஒரு 3 ஸ்டாஃப் போனோம். ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து வீக்லி 2 days மட்டும் கிளாஸஸ் எடுப்போம். அதில் வந்து ரொம்ப ஒரு பேரண்ட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்களுக்கு என்னென்னா இன்னொரு ஸ்டாஃப் இருந்தாங்க, அவங்க எனக்கு லீவ் போட்டதுனால நான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை ஹேண்டில் பண்ணேன். அப்போ பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. என்னென்னா யார்கிட்டையும் வந்து உட்காந்து செய்ய மாட்டான், என்னன்னு தெரியல, என்கிட்ட வந்து அழகாக வந்து சிட்டிங் டேலரன்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. அதனால் அந்த பேரண்ட் என்னென்னா, வாலண்டியர் நீங்கள் வந்து வீக்லி டேஸ் எனக்கு வந்து வீட்டில் வந்து கிளாஸ் எடுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னுட்டு அது மூலயமா போயிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு அவங்க மூலயமா ரஞ்சினி எனக்கு இது அவங்க மூலயமா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ கண்டினியூவாக வந்து விநாயகை ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. அது வந்து அவங்க பேரண்ட்டு தான் சொல்லணும். குழந்த அப்போ எப்படின்னு தான் இப்போ எப்படி இருக்கான்றது. தேங்க்யூ. அதனால் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து சேடாகாதீங்க. அந்த 6 years பிஃபோராக வந்து இன்னமும் வந்து பேரண்ட்ஸ் வந்து வீட்லேயே வச்சுருந்துருக்காங்க. ஒரு ஷை போடுறாங்க, குழந்தை இப்படி இருக்கேன்ட்டு. அப்படியே வச்சுருக்காதீங்க. ஏதாவது ஒரு சென்டர்லேயோ எப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ, இல்லை இந்த மாதிரி பேரண்ட்ஸ் மேலே ஒரு காண்டாக்ட் வச்சுக்கோங்க. குழந்தை வீட்டிலே இருந்தால் அந்த 6 years வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அப்போ தான் பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா ஆகும். ஏன்னா நான் வந்து 8 years பேபி, 8 months பேபி எடுத்து ஹேண்டில் பண்ணனால நான் நேரடியாக படிக்கிறது வேறு, ஒரு குழந்தைய எடுத்து ஹேண்டில் பண்ணி அதை இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரது பெரிய விஷயம். அதனால் வந்து ஈஸியாக சொல்லிடலாம் எல்லாம். ஒரு குழந்தைய எடுத்து ஹேண்டில் பண்ணும்போது அந்த குழந்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ரொம்ப வந்து அவசரப்பட வேண்டாம். ஏன்னா குழந்தைங்க வந்து நிறைய அவங்களுக்கு வந்து பிரேக் ஆகும். அதனால் பேரண்ட்ஸ் வந்து முக்கியமாக வந்து அவேர்னஸ் வேணும். குழந்தைங்க வந்து வீட்டிலே சேர்ந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுட்டு, மெயினாக வந்து செல்ஃப் ஹெல்ப் ஸ்கில் அச்சீவ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க வந்து அகாடமிக் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் எடுத்த உடனே அகாடமிக் தான் வேணும்னாலாம் எதிர்பார்க்காதீங்க. குழந்தை செல்ஃப் ஹெல்ப் மெயினாக அவன் இண்டிபெண்ட்டாக, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவன் செய்யவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவன் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால் இன்னமும் வந்து பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க தவிர அது வந்து பேரண்ட்ஸ் வந்து அப்படியே வச்சுக்க. அப்போ வந்து அந்த ஏஜ் வந்து பார் ஆகிடுது. குழந்தை வந்து ரொம்ப கஷ்டம். 6 years அப்புறமா போட்டுன்னு வந்து அந்த குழந்தைங்கள வந்து இப்போ வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் சொல்கிறாங்க அப்படியே எடுத்து ஹேண்டில் பண்ணுறேன். அதனால் வந்து பேரண்ட்ஸ் நோ ஃபீலிங். நீங்கள் வந்து நல்ல குழந்தைக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க. கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அனைவருக்கும் தேங்க்யூப்பா. I should thank Devendra Kumar. Dashrath sir, I came to know only through Devendra Kumar. He is our common friend. I should thank Devendra Kumar for connecting Dashrath sir with us. And now we are a very big team and we are working together and we would like to grow together. Hi everyone, my name is Devabuddha Devendra Kumar. Basically I am from Andhra, Vizag. And myself, I completed my MBA and I have worked in software. Now I am working with Dashrath Garu, KNSoft Technologies. We met in last December, and we get together and we planned that we start something new for the Hyderabad company, KNSoft.
So unfortunately, we called one person, that is KFIN. You all know that you are working with KFIN. That regional manager got touch with me and he told we will give the project. The basic step was started from there only. Then upcoming days he follow up all the projects, Mirai and Bank of Baroda, Nippon, everything. It is came one by Dasrath garu only. And second thing, he put more efforts and he got the GS project also. In future, we are getting the mortgage process, insurance certification projects, and another voice process also from Chennai only. The discussion is also going on here today, due to with the help of Siva. So everything will be get in a pipeline. So we all get the success. And I request to all the team, please join everyone and give the good productivity and quality. Please help one by one each other. And thank you. Good evening, everyone. My name is Shiva Kumar. I am the friend of Buddha Kumar. So I came to know Dasrath garu from Dasrath Kumar only. కొంచెం ట్రాన్స్లేట్ చేస్తారండి ఎవరైనా, తెలుగులో మాట్లాడతా పర్లేదు. అంటే నేను కొంచెం ఎమోషన్ అవుతున్నాను, అందుకే నేను ఇంగ్లీష్ మాట్లాడలేను, తెలుగు మాట్లాడతాను. ఓకే ఓకే. ఫస్ట్ మీ స్పీచ్ విన్న తర్వాత స్పీచ్ విన్న తర్వాత ఓకే, చాలామంది గ్రూప్ కూడా ఉంది, ఇలా డిసేబుల్డ్ పీపుల్ ఉన్నారని చెప్పేసి విన్నాను. సో ఇనిషియల్లీ మా ఫాదర్ కూడా నేను 10 to 11 years అనుకుంటాను, మా ఫాదర్ మెట్ విత్ అన్ యాక్సిడెంట్. అప్పటి నుంచి ప్యారలైజ్ అయ్యి ఉన్నారు. సో అప్పటి నుంచి మమ్మల్ని ఈ స్టేజ్కి తీసుకొచ్చారంటే సపోర్ట్ మా మదర్ వల్ల. సో హీ ఈజ్ ఆల్సో వన్ ఆఫ్ ది లేడీ. సో మా ఫాదర్ని ఒక మదర్ సన్ కింద ట్రీట్ చేసి సపోర్టు, మోరల్ సపోర్టు, మెంటల్ స్ట్రెంత్ అన్నీ ఇచ్చి తను ఇప్పటికీ కూడా, మా ఫాదర్ ఇప్పటికీ కూడా హెల్దీగా ఉన్నారంటే కారణం మా మదర్. సో అలాగని చెప్పి మీరు డిప్రెస్ అవ్వద్దు. ఇది స్ట్రెంత్ కింద మీ పిల్లల్ని స్ట్రెంత్ కింద తీసుకొని, సో మీరు వాళ్ళు మోరల్ సపోర్ట్ ఇస్తే వాళ్ళు ఎలా ఏ విధంగా సరే సొసైటీలోని మింగిల్ అవ్వగలరు. సో అది నేను మా ఫాదర్ని చూసి నేను మీకు చెప్తున్నాను. మా మదర్ సపోర్ట్ వల్ల మా ఫాదర్ ఇప్పటివరకు నించున్నారు, మమ్మల్ని మేము ఈ పొజిషన్కి వచ్చాం. సో మీరు అస్సలు అధైర్యపడద్దు. మీరు ఐ నో యూ విల్ మదర్ పిల్లల మీద చూపించే ప్రేమ కన్నా ఇంకా ఎక్కువ ప్రేమ చూపిస్తాను అది. సో అంతే, థ్యాంక్ యూ అండి. Good evening, I am Muralidhar. Recently, I have just introduced to Mr. Dasrath sir. Unfortunately, my last experience is in Asian pharma industry. After the pandemic, I lost my job and I didn't nowhere I got the job. Recently, Dasrath sir is given the best opportunity to develop the websites and portals and IT projects and all. And today, I am very much impressed about your voice presentation, madam. I will also support you. And thanks to giving the opportunity to work with all of your this great group. Thanks to Dasrath sir. And moreover, I am supporting to develop the madam's portals and apps, mobile apps for the voice presentation and all. Thanks for all. சென்னையே சொல்லு விநாயக், உனக்கு என்ன தெரியுதோ சொல்லு. Hello all. Vinayak. Hello all. Is Vinayak. My name is Vinayak. I am studying 5th standard. சொல்லு பரவாயில்ல. 5th standard. நுங்கம்பாக்கம் ஸ்கூல். Nungambakkam school. 7th school. அப்புறம் திருக்குறள் மறந்து போச்சா? சரி, ரொம்ப நாள் ஆச்சு, மறந்துட்டோம் நாம. சரி, ஓகே. Now we'll start with ID card distribution.
ஃபர்ஸ்ட் வித் ஆஷா. விக்கி ஃபோட்டோ முக்கியம். ரித்திகா நீயும் ஃபோட்டோ முக்கியம். ஆஷா சார், ஆஷா போட்டுருங்களேன். அம்மா போட்டுருங்கம்மா. தேங்க்யூ பேபி, தேங்க்யூ பேபி. நெக்ஸ்ட் சுதா. சுதா ரித்திகா ஃபோட்டோ முக்கியம்மா. ஃபோட்டோ முக்கியம். நெக்ஸ்ட்டு ராமலக்ஷ்மி. லக்ஷ்மி அக்கா எங்க? இசை லக்ஷ்மி அக்கா கூப்பிடுமா. சரி, நெக்ஸ்ட்டு சரண்யா. பரவாயில்ல, சும்மா கொடுக்கலாம். சரண்யா. சரண்யா. பார்கவி. பார்கவி. தேங்க்யூ பேபி, தேங்க்யூ பேபி. Vivekvati. Vivekvati is my college mate, sir. After 15 years, we are meeting today only. Super, super. After 15 years, we are meeting today, sir. Hari, Hari. ஹரி. காலில் விழுந்து பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோ. பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோ. நீயும் பிளெஸ்ஸிங் வாங்கணுமா? வாங்கிடுவோம். விநாயக்கு நீ வா. விநாயக்கு வா. சந்திர நீயும் வா. మీరు నిల్చోండమ్మా. వినాయక నీ వాంక్యో. వినాయక బ్లెస్సింగ్ వాంక్యో. చంద్రు నీ వాంక్యో. చంద్రు நீ வா. பப்பு நீ வாங்கிக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து வாங்கிக்கலாமா? பிளெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ பேபி, தேங்க்யூ. விநாயக் விழுந்து வாங்கிக்கோ. சந்திரு நீயும் வாங்கிக்கோ. பிளெஸ் பண்ணுங்க தாத்தா. பாட்டி நீங்களும் பிளெஸ் பண்ணுங்க. பாப்பா நீயும் வாங்கிக்கோ. நீயும் வாங்கிக்கோ. பிளெஸ் பண்ணுங்க. காலை தேடுறா. பிளெஸ். வெரி குட், வெரி குட். நீ வாங்கிக்கோவா. நீயம்மா. சரிம்மா. வெரி குட், வெரி குட். ரித்திகா நானும் கொஞ்சம் வாங்கிக்கிறேன்மா. ஓகேம்மா, ஓகேம்மா. சரி ఫస్ట్ పాప. నెక్స్ట్ తినే బాస్కెట్బాల్ ప్లేయర్. డిస్ట్రిక్ట్ స్టేట్ ప్లేయర్. ఎక్కడికి వెళ్ళినా తినే సార్. అన్నీ తినేరా. நான் தினருமா. சரிம்மா விழுந்துருவா. வாங்க வாங்கப்பா, நீங்களும் வாங்கப்பா. தேங்க்யூ பேபி. பப்பு விழுந்தாச்சா? பப்பு தேங்க்யூ. దీని తల మీద పెట్టలేదంట. దీన్ని కూడా తల మీద తొడలేయా? వెరీ గుడ్, వెరీ గుడ్. சும்மா இருக்கட்டும். பப்பு போடுங்கப்பா. Bada leadership qualities. Clears only everything. I will take that. I am there.
Varalakshmi. Ow.